வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வெண்ணிலா கஸ்டர்ட் புட்டிங் செய்வதற்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் 25 கிராம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது கடைகளில் கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கிறது, நாம் அதை வாங்கிக் கொள்ளலாம். நாம் கஸ்டர்ட் பவுடரில் சிறிதளவு பால் சேர்த்து முதலில் மிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். நாம் இந்த அளவு பால் எடுத்துக்கொண்டால் போதுமானது. நாம் கெட்டி இல்லாமல் நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பால் இப்படி நன்றாக கொதித்து வரவும் நாம் ஜீனியை சேர்த்து விடலாம். நாம் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 60 கிராம் ஜீனி சரியாக வரும். அவரவர் ருசிக்கு ஏற்ப நாம் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். ஜீனி நன்றாக கரையவும் நாம் மிதமான தீயில் வைத்து கரைத்து வைத்துள்ள கஸ்டர்ட் பவுடரை சேர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நாம் ஒரு 10 நிமிடத்திலே செய்து விடலாம். நாம் இப்பொழுது கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்து விடலாம். நாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தவுடன் நன்றாக கிளற வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கிளறிக்கொண்டே இருந்தால்தான் கெட்டிப்படாமல் புட்டிங் மிக அருமையாக வரும். கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 நிமிடத்திலே நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டர்ட் பவுடரில் சிறு சிறு லம்ஸாக இருந்தால் நாம் அதை வடிகட்டி கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வடிகட்டி கொண்டோம் என்றால் சிறு சிறு கட்டிகள் வந்துவிடும். நாம் இப்படி ட்ரேயில் இதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வைத்து எடுத்தோம் என்றால் புட்டிங் அழகாக கப் ஷேப்பில் வந்துவிடும். நாம் ட்ரே இல்லாவிட்டாலும் ஒரே பவுலில் நாம் ஊற்றி வைத்து பின் எடுத்து சர்வ் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேரமல் புட்டிங் செய்வதற்கு இந்த அளவு ஜீனியை மிதமான தீயில் வைத்து நாம் கேரமலைஸ் செய்ய வேண்டும். 3 முதல் 4 நிமிடத்திலே ஜீனி நன்றாக கேரமலைஸ் ஆகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கேரமலைஸ் ஆகவும் நாம் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஒரு பெரிய பவுலில் நாம் கேரமலைஸ் சுகரை ஊற்றி அதன் மேல் புட்டிங்கை ஊற்றி விடலாம். நாம் கேரமலைஸ் சுகரை ஊற்றி அதன் மேல் இப்படி புட்டிங்கை ஊற்றிவிடும். நாம் எடுத்துள்ள 1/2 லிட்டர் பாலிற்கு இந்த அளவு புட்டிங் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வைத்து எடுத்தோம் என்றால் நன்றாக செட் ஆகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங் நன்றாக செட் ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங்கை இப்படி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிவிட்டு நாம் சர்விங் பவுலில் மாற்றி குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.